உங்ககிட்ட ஒரு வீடியோ காட்டணும்னு நினைக்கிறேன் சார். இந்த வீடியோவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இத பத்தின உங்களுடைய கருத்து. எனக்கு நடந்துச்சுங்க. எனக்கு ஒரு படம், நான் எதுவுமே பேர் சொல்ல மாட்டேன், ஒரு படம் நான் ஹீரோவை நடித்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வேணால் சொல்லிடுறேன், பாலக்காட்டு மாதவன் ஒரு படம், நானும் சோனியா அகர்வாலும் பண்ணது. முழுக்க முழுக்க ஹியூமர், விழுந்து விழுந்து 2.5 மணி நேரம் நீங்கள் சிரிக்கலாம். அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர், மலேசியாவில் தேட்டர், கர்நாடகா ரைட்டு, கேரளா ரைட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது 15 நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோடு சேர்ந்து விட்டால் தனக்கு பிரச்சனை வந்துடும், தேட்டர் கிடைக்காதுன்ட்டு 15 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ஹீரோ ரிலீஸ் பண்ணார். சொல்ல மாட்டேன், பெரிய ஹீரோ, சீனியர் ஹீரோ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் எவ்வளவோ கெஞ்சினோம். அப்போ உள்ள தயாரிப்பாளர் சங்கத்தால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க முடியலை. கடைசியில் அந்த படத்தினால இங்கே உள்ள 200 சொச்சம் தேட்டரு 60 சொச்சம் 100 சொச்சம் தேட்டராக குறைஞ்சிது. மலேசியாவில் 60 தேட்டர் என்பது 16 தேட்டராக குறைந்தது. கர்நாடகா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான், கேரளா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான். படம் வாஷ் அவுட் ஆச்சு. மிக குறைந்த கலெக்ஷன் பண்ணி நஷ்டம் அடைந்தது. அப்புறம் நான் இந்த படத்தை 12th கொண்டு வரதுனால என்னென்ன விதமான பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்றேன்னு ஒன்று இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய படத்துக்கு நடுவில் என் சின்ன படம் வர்றதுதான் பிரச்சனைன்ட்டு. அதை வரவிடாம இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இங்க முதல்ல சாதாரணமா கேட்பாங்க, ஏன் சார் உங்களுக்கு அந்த வேலை அப்படின்னுவாங்க. இது என்னது, இது சினிமா, ஒரே நேரத்துல 2 படம் வரலாம், 4 படம் வரலாம். அது ஏன் அப்படி கேட்கறாங்கன்னு தெரியும். அது மைண்ட் செட்டே உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. எதுக்கு சார் அந்த படத்தோட போய் மோதிக்கிட்டு, அந்த படத்தோட நம்ம ஏன் மோதுறோம்? ஒரு 1000 தேட்டர் இருக்குன்னா அதுல 800 தேட்டருக்கு அந்த படம் வரும். 900 தேட்டருக்கு வந்தா கூட எனக்கு 100 தேட்டர் போதும். அதுக்குள்ள போய் நான் எப்படியாவது சமாளிச்சு என்னை காட்டணும், நிரூபிக்கணும். ஸோ அது என்னுடைய பிரச்சனை. அதுல அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியல. பட் அவங்க நம்மளுடைய வெல்விஷஸாகவும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படம் வரப்போகுது. அதே நாள்ல பார்த்திபன் அவர்களுடைய டீன்ஸ் படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இது பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் வரும்போது சின்ன பட்ஜெட் உள்ள படங்கள் வந்ததுன்னா அது சிறிய அளவுல போக மாட்டுது அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இவர் சொல்லக்கூடிய விஷயம், படமே வெளியில வராம விடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுவும் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதே பிரச்சனை தான் ஃபர்ஸ்டும் அவருக்கு நடந்திருக்கு விவேக் சார். தியேட்டருக்காரங்க முதல்ல கலெக்ஷன் தான் பாக்குறாங்க. அவங்க இந்த என்ன படம், இந்தியன் 2க்கு தியேட்டருக்காரங்க ஒரு நல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த அட்வான்ஸை அவங்க எடுக்கணும். இப்போ பார்த்திபன் படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது தனியாக வந்தால் கூட ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் அப்படி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் தியேட்டருக்காரங்க எடுத்துருவாங்க, நம்பிக்கை. இப்போ இந்த பெரிய படம் வரும்போது பார்த்திபன் படத்துக்கு உள்ளே போக மாட்டாங்க, இந்த பெரிய படத்துக்கு தான் போவாங்க. பட் வந்ததுன்னா இந்த படம் கூட ஜெயிக்கலாம், பார்த்திப படம் ஜெயிக்கும். பட் தியேட்டருக்காரங்க ஒத்துக்கணும். அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பணக்கார சக்திகள் இருக்குல்ல, கார்பரேட் கம்பெனிக்கு உள்ளே போந்துச்சு. அவங்க பவரை வச்சு இப்போ தியேட்டர் எடுக்கிறது அது முக்கியமாக இருக்கிறதால சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில்லை. என்னுடைய இந்த மாதிரி பெரிய படம் 1 வாரம் ஓட போகுது. அதுக்கு என்னென்னா 1 வாரத்துக்கு முன்னாலேயே படங்கள் கொடுக்க மாட்டாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம்தான் 2 வாரம் பொறுத்து தான் புது படம் கொடுப்பாங்க. அந்த கலெக்ஷனை எடுத்த பிறகு தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த படம் பெரிய படம் ஓடின பிறகு சின்ன படங்களை போடுறது நல்லது. நான் இதுவரை அனுபவத்தில் கண்டது இதுதான். ஸோ இது மாதிரி ஒன்றா விடக்கூடாதுன்னே சொல்கிறீங்க? அப்போ விடாமல் இருந்தால் நல்லது. ஆனால் பார்த்திபன் ஒரு தைரியசாலி, அவர் திறமையில் அவருக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி தான் விட்டுருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் அப்படி தான் பண்ணுவார். எதிர்மறையாக தான் ஒரு போட்டினா அதை ஜெயிச்சு பார்ப்போம்னு விடுவார், தப்பு இல்லை. ஆனால் தேட்டருக்காரங்க ஒத்துக்கணுமே. இப்போ 940 தேட்டர் இருக்குது. 940 ஒரு 700 தேட்டர் மற்ற கூட 240 தேட்டர் அந்த படத்தை கொடுக்கட்டும், இல்லை ஒரு 150 தேட்டர் கொடுக்கட்டும். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது பிக்கப் ஆகிடும். ஆயிருக்கு அப்படி. பல பெரிய படங்கள் டவுன் ஆகி சின்ன படங்கள் தூக்கியிருக்கு, வரலாறு இருக்கு. அதனால் இந்த தேட்டருக்காரங்க தான் இந்த கலெக்ஷனுக்காக இதை பண்ணுறாங்க.
இது வந்து பார்த்திபன் அவர்கள் தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்ன்றீங்க. ஆமா.